நண்பர்களே, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இன்று ஒரு மடம், ஒரு மதம், ஜாதி, மார்க்கம், தேசம், மொழி, ராஷ்டிரத்திற்கு மாத்திரம் உரியவராக இல்லாமல் பிரபஞ்சத்திற்கே உரியவராக ஐஸ்வர்யனாக உள்ளார். விஸ்வகுருவாக உள்ளார். ஜாதி, மதம், தர்மம் இந்த வித்தியாசங்கள் எதுவும் இல்லாமல் நிர்மலமான பக்தியினால் சேவிக்கும் சகலரையும் அவர் காப்பாற்றி வருகின்றார் என்பதனால்தான் அவரது மகிமை, அவரது கீர்த்தி உலக பிரசித்தமாய் உள்ளது. குருவரியரின் பக்த கோடிகள் கணக்கற்றவர்கள். தீனர்களுக்கும் அநாதைகளுக்கும் சகாயமற்றவர்களுக்கும் அபயமளிக்கும் மகா பிரபு அவர். ஆதிவியாதிகளின் பரிகாரம், வேண்டிக் கொள்பவர்களின் மனோபீஷ்டத்தை நிறைவேற்றுவது மற்றும் மனித குல நன்மை கோருவதே இந்த விஸ்வகுருவின் குறிக்கோள். அதற்காகவே பகவந்தனின் ஆக்ஞைப்படி அவர் அவதாரம் செய்துள்ளார். அதன்படியே ஜீவித்தராக மந்திராலயத்தில் அழகான பிருந்தாவன கோயிலில் அமர்ந்து பக்த கோடிகளை ரட்சித்து கொண்டிருந்த போதிலும் அத்துடன் திருப்தி அடையாமல் எண்ணற்ற மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் குடிக்கொண்டு பக்த பிருந்தாவனராய் நாடெங்கிலும் தமது கணக்கிட முடியாத புண்ணிய நிதியையும் தவத்தின் பலன்களையும் உலகத்தாரின் நன்மையின் பொருட்டு அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். அத்தகைய ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ குரு சார்வ பௌமரை அவருடைய அத்தியந்த பக்தரான ஸ்ரீ அப்பனாச்சாரியார் 4 ஸ்லோகங்களில் புகழ்ந்து அவருடைய குணாதிசயங்களையும் அவர் பக்தர்களுக்கு அருளும் விதத்தையும் நன்கு விளக்கியுள்ளார். அவற்றுள் பூஜ்யாய ராகவேந்திராய ஸ்ரீ பூர்ண போத, ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம், ஸ்ரீ ராகவேந்திர மங்களாஷ்டகம் என்பது 4 ஸ்லோகங்களாகும். நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பல வீடியோக்களில் பகிர்ந்தளித்து வருகிறோம் அல்லவா? இன்றைய வீடியோ எண் 182 மூலம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சில மகிமைகளை பகிர்வதற்கு முன் நாம் எப்போதும் ஆரம்பத்தில் பகிர்ந்தளிக்கும் ஸ்லோகமாக ஸ்ரீ அப்பனாச்சாரியார் இயற்றிய ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் என்னும் உயரிய பலன்களை தரும் நூலில் முதல் 2 ஸ்லோகங்கள் மற்றும் அவரின் உரைகளுடன் நாம் இன்றைய வீடியோவை தொடங்குவோமாக. கவச்சம் ஸ்ரீராகவேந்திரஸ்ய யதீந்திரஸ்ய மகாத்மனः வக்ஷ்யாமி குருவரியஸ்ய வாஞ்சிதார்த்த பிரதாயகம். குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 1. மகாத்மரான யதிகளில் சிரேஷ்டரான ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் சிறந்த மகிமையுள்ள குருவரியரின் மீதான இக்கவச்சம் நம் மனோபீஷ்டங்கள் அனைத்தையும் ஈடேற்றும். அதனால் மனதார இக்கவச்சம் கூறி நாம் பயனுறுவோம். ऋषिरस्य पणाचार्यः सन्तोनुष्टु प्रकीर्तितं देवता श्रीराघवेन्द्र குருரிஷ்டார்த்தசித்தையே. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் 2. அனுஷ்டுப் சந்தஸில் அருளியுள்ள கவச்சம் இதை பக்தியுடன் கூறுவோர்க்கு எப்போதும் ஸ்ரீ ராகவேந்திரர் உள்ளுரையும் வாயுவும் அவருள் உரைகின்ற ஸ்ரீஹரியும் அருள்வரே. இனி ஸ்ரீ ராகவேந்திர மகிமைகளில் நாம் மூழ்கி திளைப்போம் வாரீர். மகனை மீட்டு வந்த தந்தை. ஸ்ரீ பாண்டுரங்கன் அருள் புரியும் பண்டரிபுரம் அங்கிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் மங்களவேடு அல்லது மங்களவேடே என்னும் மங்களவேதம் கிராமம். மங்களவேதம் சிற்றூரே ஆயினும் அதற்கு தேஷ்பாண்டே வம்சத்தவரான ரகுநாதாச்சாரியார் என்னும் ரகுநாத பந்த் அவ்வூரின் சிற்றரசராகவும் படைத்தலைவர்களில் ஒருவராகவும் விளங்கி வந்தார். இவரின் துணைவியாரின் பெயர் சக்குபாய் அல்லது ரகுமாபாய். இவர்கள் இருவரும் இனிதே இல்லறம் நடத்தி வந்தபோது மக்கட்பேரின்றி தவித்தனர். பின்னர் அப்பகுதிக்கு வந்த ஒரு மாத்வ சந்நியாசியின் அனுகிரகத்தின்படி அவர்களுக்கு வாலிப்பான ஒரு மகன் பிறந்தான். அக்குழந்தைக்கு தோண்டுராயர் தோண்டுபந்த் என்று பெயரிட்டு கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வரலாயினர். தம்மை போன்றே தன் மகனையும் சிற்றரசர்களுக்கே உரித்தான போர்க்கலைகளையும் குதிரை ஏற்றத்தையும் சிறுவயது முறையிலே கற்றுத்தந்தார். தோண்டும் தன் சக தோழர்களுடன் அனாயாசமாக குதிரையில் ஏறுவதும் இறங்குவதும் வேகமாக சவாரி செய்வதிலும் சிறந்து விளங்கினான். தக்க வயதில் தோண்டுவிற்கு உபநயனமும் பின்னர் திருமணமும் ஆயிற்று. அக்காலத்திலெல்லாம் சிறுவயதிலேயே திருமணமாகிவிடும். மணப்பெண் திருமணத்திற்கு பின்னரும் உரிய வயது வரும் வரை தந்தை வீட்டிலேயே வளர்வாள். பின்னர் கணவன் வீட்டிற்கு வருவது வழக்கம். தோண்டுவின் மனைவியும் அந்த கால வழக்கப்படி தந்தை வீட்டில் இருந்தாள். தோண்டுராயர் தனது சகாக்களுடன் குதிரை சவாரி செய்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். எந்தவித கவலையும் இன்றி மனம் போன போக்கில் சுற்றித் திரிந்தார். செல்வச் செருக்கும் இளம் வயதும் அவரை துள்ளித் திரியச் செய்தன. ஒருமுறை குதிரையில் வெகு வேகமாய் பயணம் செய்து ஊரை சுற்றி வட்டமிட்டார். பின்னர் பீம நதிக்கரைக்கு சென்றார். தாகம் அவரை வாட்டி எடுத்தது. நதியை கண்டதும் வேகமாக குதிரையை நதிக்குள் செலுத்தினார். குதிரை நீருக்குள் சீரிய வேகத்தில் பீம நதியின் எதிர்க்கரையில் தியானத்தில் இருந்த அட்சோபிய தீர்த்தர் என்னும் மகானின் தியானத்தை கூட கலைத்தது.
அவர் கண் திறந்து பார்த்தபோது அடுத்த கரையிலிருந்து நதியில் இறங்கி குதிரை மீதிருந்தவாறே ஒரு வாலிபன் நீர் அருந்துவதைக் கண்டு ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார். குதிரை மீதிருந்த தோண்டு அதன் நின்றும் இறங்காது தனது இரு கைகளையும் முதுகுப்புறத்தில் கோர்த்த நிலையில் உடலை வளைத்து நீருக்கருகே கொண்டு சென்று நீரிலே வாயை வைத்து உறிஞ்சி குடித்ததைக் கண்டு ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தர் புலகாங்கிதம் அடைந்தார். ஏ ராமா, மூலராமா, என்னேன் என் மகிமை என்று எழுந்து நின்று ஆச்சரித்தார். குதிரை மீதிருந்த தோண்டுவை கைத்தட்டி அடைத்தார். தோண்டுராயர் நதியை கடந்து வரவர அட்சோபிய தீர்த்தருக்கு சொல்லனா மகிழ்வு கரை புரண்டது. தம் கனவில் தோன்றி ஸ்ரீராமரும் ஸ்ரீ மத்வாச்சாரியரும் அருளியது நினைவில் நடக்க இருப்பதை நினைத்து அவர் உள்ளம் கசிந்தது. யார் இந்த அட்சோபிய தீர்த்தர்? தோண்டுவை கண்டு இவர் ஏன் குதூகலித்தார்? ஸ்ரீராமரும் மத்வாச்சாரியரும் இவரின் கனவில் கூறியது என்ன? ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு பிரதான சிஷ்யர்கள் 4. அவர்கள் முறையே பத்மநாப தீர்த்தர், நரஹரி தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அட்சோபிய தீர்த்தர் என அழைக்கப்பட்டனர். ஸ்ரீமத்வர் பத்ரி யாத்திரை சென்று ஒரு முறை திரும்புகையில் கோதாவரி நதிக்கரையில் சோபனப்பட்டர் என்பவருடன் வாதம் செய்து வென்று அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டார். அவர்தான் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர். இந்த பத்மநாப தீர்த்தரின் வழி வந்தவர்தான் ஸ்ரீ வியாசராஜரின் வித்யா குருவான ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர். பின்னர் பிரிதொரு முறை ஸ்ரீ மத்வர் பத்ரி யாத்திரை சென்று திரும்புகையில் பூரியிலே ஒருவரை சிஷ்யராக ஏற்றார். அவர்தான் ஸ்ரீ நரஹரி தீர்த்தர். இந்த நரஹரி தீர்த்தரின் மூலமாகத்தான் ஸ்ரீ மூலராம விக்கிரகமே ஸ்ரீ மத்வாச்சாரியார் பரம்பரையினரின் பூஜைக்கே வந்தது. கஜபதி வம்சத்து அரசன் ஒருவன் தனது சிறு வயது மகனை விட்டு இறந்து போனதும் சிறுவன் பெரியவன் ஆகும் வரை அரசாட்சி பொறுப்பை ஏற்க யானையின் துதிக்கையில் நீரையும் மாலையையும் கொடுத்தனுப்பியது போது அது நரஹரி தீர்த்தத்தை தேர்ந்தெடுத்ததையும், சிறுவன் வளர்ந்த அரசாட்சியை ஏற்கும்போது விடைபெற்ற நரஹரி தீர்த்தருக்கு தனது அரசவை கஜானாவில் இருந்த ஸ்ரீ மூலராமர் விக்கிரகத்தை அளித்ததையும், அது ஸ்ரீ ராகவேந்திரரால் இன்றும் பூஜிக்கப்பட்டு வருவதையும் நாம் ஏற்கனவே கண்டோம் அல்லவா? அந்த நரஹரி தீர்த்தர் தான் இவர். ஸ்ரீ மத்வாச்சாரியார் பின்னர் வடக்கு பக்கம் சென்றபோது 2 சீடர்களை பெற்றார். அவர்களே ஸ்ரீ மாதவ தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தர். ஸ்ரீ நரஹரி தீர்த்தரிடமிருந்து ஸ்ரீ மூலராம விக்கிரகம் ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் சென்றது. பின்னர் அடுத்தடுத்து அது ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தரிடம் வந்தது. ஒரு நாள் தனக்கு பின் இந்த மூலராமர் விக்கிரகத்தை பூஜிக்கப் போவது யார் என்ற வினா அவருள் தோன்றியது. ஆனால் விடையேதும் காணாததால் ஸ்ரீ ராமபிரானிடம் தனது உள்ளக்கிடக்கையை கொட்டி கதறினார். ஸ்ரீ ராமபிரானும் அட்சோபியர் கனவில் தோன்றி, எதற்கு கலங்குகிறாய் அட்சோபியா? விரைவிலேயே என்னை பூஜிக்கத்தக்க சீடன் ஒருவன் உனக்கு வாய்ப்பான் என்று அருளி மறைந்தார். பின்னர் அடுத்த நாள் கனவில் ஸ்ரீ மத்வர் தோன்றினார். நாளை காலை நீ பீம நதிக்கரைக்கு செல், அங்கே உனக்கு சீடன் தென்படுவான். அந்த சீடனை நான் எப்படி அடையாளம் காண்பது குருவே? அவன் தனது பரிவாரங்களுடன் குதிரை மீது வருவான். மற்றவர்களைப் போல் அல்லாமல் ஒரு பிராணி நீர் அருந்துவது போல் தலையை குனிந்து வாயால் உறிஞ்சி நீர் அருந்துவான். நீ அவனை அடைத்து நான் இப்போது உன்னிடம் சொல்வதை நீ அவனிடம் கூறு. அவன் சந்நியாசத்திற்கு சம்மதிப்பான் என்று சொல்லி ஒரு விஷயத்தை கூறினார். ஸ்ரீமத்வர் தன் கனவில் கூறியபடியே அடுத்த நாளே தனக்கெதிரே ஒரு இளைஞன் சாதாரண மனிதர்களைப் போலல்லாது நீர் அருந்தியதை கண்டதும் அட்சோபிய தீர்த்தருக்கு ஏற்பட்ட ஆனந்தம் நியாயமானது தானே. உடனே நதியினில் குதிரை மீது அமர்ந்தவாறு நீர் அருந்தி கொண்டிருந்த தோண்டுவை பார்த்து, கிம் பசு பூர்வதேகே என்றார். அதாவது, ஏனப்பா இப்படி பசு மாதிரி நீர் அருந்துகிறாயே, நீ பூர்வ ஜென்மத்தில் பசுவாக இருந்தாயா என்று அட்சோபியர் கேட்டதும் தோண்டுவிற்கு ஒரு கணம் உடலெல்லாம் செழித்தது. அவரது வார்த்தையிலிருந்த உட்பொருள் விளங்கிற்று. உடனே தோண்டு குதிரையை விட்டு இறங்கி ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தரிடம் ஓடோடி சென்று அவரை வணங்கி எழுந்து நின்றான். சுவாமி, தங்களின் ஒரு வார்த்தையினால் நான் என் முன்ஜென்மத்தை உணர்ந்தேன். குரு மத்வாச்சாரியார் எனக்கிட்ட பணியையும் நினைவிற்கு வந்துவிட்டது. அதை நான் நிறைவேற்ற வேண்டும். எனக்கு சந்நியாசம் கொடுங்கள் சுவாமி. பாரப்பா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஸ்ரீ ராமபிரானே நேற்று என் கனவிலும் கூறியிருக்கிறார். அது நீதான். ஆனால் இப்போதே எப்படி சந்நியாசம் அளிப்பது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி. நீங்கள் எதை சொன்னாலும் என் மனம் இனி அதை செவிமடுக்காது. சந்நியாசம் ஒன்றே என் குறி. தோண்டுபன், நான் சொல்வதை கேள். நீ நாளை வா, சந்நியாசம் தருகிறேன். சுவாமி, குதிரையின் கண்களுக்கு இருபுறமும் 2 தடுப்பு போட்டிருப்பார்கள். அதனால் அது அக்கம் பக்கம் பார்க்காது ஒரே பாதையில் செல்லும். அதன் பார்வை ஒரே இடத்தில் நிலைக்கும். எனக்கும் இப்போது வேறேதும் தெரியவில்லை. சந்நியாசத்தில் மட்டுமே மனம் நிலைத்திருக்கிறது. சரி, உன் பெற்றோரிடமாவது கூற வேண்டாமா? கூற வேண்டும் என்று தோன்றவில்லை. சந்நியாசத்தை பற்றி கூற வேண்டாம். உன் முற்பிறப்பை பற்றியாவது கூறலாம் அல்லவா? வேண்டாம் சுவாமி. ஏனப்பா? நீங்கள் எனக்கு சந்நியாசத்தை அழியுங்கள், பின்னர் கூறுகிறேன். உன் மனைவியிடமாவது கூறிவிட்டு வரலாம் அல்லவா? நானே வேறு சில திருமணங்களை செய்ய வேண்டியுள்ளது. என்னப்பா சொல்கிறாய் என்று ஸ்ரீ அட்சோபியர் வினவியதும் அதற்கு தோண்டராயர் அளித்த பதிலை கேட்டு சுவாமிகள் ஸ்தம்பித்து விட்டார். ஆஹா ஆஹா, உனது விளக்கமே அபாரம். உனது பதிலுக்குள் எவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன. எல்லாம் அந்த மத்வரின் அருள் சுவாமி. எனக்கு நீங்கள் சற்றும் தாமதிக்காமல், ஏதும் யோசிக்காமல் உடனடியாக சந்நியாச தீட்சை அளிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று ஆசி கூறி தோண்டராயருக்கு ஜெயதீர்த்தர் என்னும் நாமத்தை சூட்டி சந்நியாச ஆசிரமத்தை வழங்கினார். இந்த செய்தி தோண்டுவின் பெற்றோரின் செவிகளுக்கு எட்டியதுதான் தாமதம்.
தந்தை ரகுநாத பந்த் வெகுண்டெழுந்தார். உடனே புஜபலம் கொண்ட வீரர்கள் சிலருடன் அட்சோபிய தீர்த்தரிடம் வந்தார். மகனை எப்படியும் மீட்டுவிட வேண்டும் என்கின்ற ஆவேசத்தில் களமிறங்கினார். ரகுநாத பந்திற்கு வெற்றி கிட்டியது. ஆனால் அதற்கு பின் நடந்தது மிகவும் ருசிகரமானது. ரகுநாத பந்த் தன் மகனை எப்படி மீட்டார் என்பதையும் ஸ்ரீமத்வர் தோண்டுவின் முற்பிறப்பு பற்றி என்ன கூறியிருந்தார் என்ற ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலும் உத்வேகமும் எழுகிறதல்லவா. எருதாக சர்ப்பமாக அர்ஜுனனாக ஸ்ரீ ஜெயதீர்த்தர் அட்சோபிய தீர்த்தரின் முன் ஆவேசமாக சென்றிருந்தார் ரகுநாத பந்த். நீண்ட காலமாக மக்கட்பேர் இல்லாமல் தவமிருந்து பெற்ற பிள்ளை, வாராது வந்துதித்த வான்மழை போல் இறைவன் அளித்த பிள்ளை, நேற்றைய வரையில் காட்டாற்று வெள்ளம் போல் கட்டுப்பாடுகளின்றே அலைந்து திரிந்த பிள்ளை, துறவு கோலம் பூண்டு அட்சோபியரின் அருகே நிற்பதைக் கண்டதும் ரகுநாத பந்திற்கு கோபமலை கனன்று வெடித்தது. சுவாமிகளே, நீங்கள் செய்தது உங்களுக்கே நியாயமா, நீதியா என்று ஓங்கி குரல் கொடுத்தார். ரகுநாதா, கொஞ்சம் பொறுமையாயிரு, பதட்டப்படாதே. பொறுமையாயிருப்பதற்கு நான் என்ன எருமையா? என் கண் முன்னே என் மகனை இக்கோலத்தில் காண என் மனம் சகிக்கவில்லை. என்ன சொன்னா எருமை என்றா? நீ எருமையோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் உன் மகன் முன்ஜென்மாவில் எருது. சுவாமிகளே, நீ ஆவேசப்பட்டாலும் உண்மை அதுதானே. சுவாமிகளே, என்ன உளறுகிறீர்கள்? கொஞ்சம் நிதானித்து பேசுங்கள். யாரிடம் பேசுகிறீர்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டு பேசுங்கள். ஆச்சாரிய பீடத்தில் இருப்பதனால்தான் நான் இந்தளவாவது பொறுமையை கடைபிடிக்கிறேன். நமக்குள் ஏன் வீண் விவாதம்? என் மகனை என்னோடு அனுப்பிவிடுங்கள். நானும் என் வேலையை பார்த்து கொண்டு கிளம்பி விடுகிறேன். ரகுநாதா, உன் மகன் தோண்டு பந்த் இங்கில்லை. தற்போது இவரின் பெயர் ஸ்ரீ ஜெயதீர்த்தர். இதை என்னால் ஒப்புக்கொள்ள இயலாது. என் மகன் எனக்கு திரும்ப வேண்டும். நானும் உங்களிடம் சம்மதம் பெற்றே சந்நியாசம் ஏற்கச் சொன்னேன். ஆனால் எனக்கு சந்நியாசம் கொடுங்கள் என்று என் மகன் உங்களிடம் கேட்டதைப் போல் சொல்கிறீர்களே. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நடந்தது அதுதான். சுவாமி, இனி வாய்ப்பேச்சில் பயனில்லை. என் சிறுவயது மகனை ஏதோ வார்த்தை ஜாலம் செய்து மயக்கி துறவு போன வைத்துவிட்டீர்கள். உங்களுக்கு அப்படி ஒரு சக்தி என்றால் இப்போது என்னுடைய சக்தியை பாருங்கள் என்றவாறு தன்னுடன் அழைத்து வந்த வீரர்களை விட்டு ஸ்ரீ ஜெயதீர்த்தரை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்தவாறு அலாக்காக தூக்கி வர செய்தார் ரகுநாதபந்த். கண்ணிமிக்கும் நேரத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த இயலாத வகையில் ஒரே பாய்ச்சலாக ஜெயதீர்த்தருடன் குதிரையிலே பறந்தனர் படை வீரர்கள். ஜெயதீர்த்தர் வீட்டிற்கு வந்ததும் அவரை தனி அறையிலே அடைத்தார் ரகுநாதபந்த். உடனே வேறு சில ஆட்களை தனது சம்பந்தி வீட்டிற்கு அனுப்பி கையோடு தனது மருமகளை, அதாவது தோண்டுராயரின் மனைவியை அழைத்து வர ஏற்பாடு செய்தார். இங்கே தனது வீட்டில் வேறொரு அறையை மிக பிரமாதமாக அலங்கரிக்க செய்தார். சாதாரண முதலிரவு அறையை விட பல மடங்கு பொய்வுடன் நறுமண மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அலங்கரிக்க செய்தார். மருமகள் வந்ததும் விஷேகம் முகூர்த்தத்திற்காக அந்த அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் தனது மகனையும் வலுக்கட்டாயமாக உள்ளே அனுப்பி அறைக்கதவை சாற்றினார் ஜெயதீர்த்தரின் பூர்வாசிரம தந்தை. பெண்கள் எல்லாம் கூடி எப்படியும் துறவியாக உள்ளவரை சம்சாரியாக்க வேண்டும், அது உன் கையில் தான் இருக்கிறது என்று ஜெயதீர்த்தரின் பூர்வாசிரம பத்தினியிடம் எடுத்துரைத்தனர். உள்ளே கட்டிலின் மீது ஜெயதீர்த்தர் எவ்வித சலனமும் இன்றி அமர்ந்திருந்தார். முதலிரவு கனவுகளோடும் ஊராரின் அறிவுரையை எப்படி நிறைவேற்றுவது என்கின்ற யோசனையோடும் தன் கணவனை வணங்கி அச்சமும் நாணமும் கலந்து லேசாக ஏறிட்டார். அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. சிருங்கார ரசம் கொஞ்சம் வார்த்தைகள் பேசி பாரியாளை நோக்கி ஒரு வசீகர நகை சிந்த வேண்டிய கணவன் கைகளை உயர்த்தி ஆசி வழங்குவதைக் கண்டு அவளுக்கு மனது ஏதோ செய்தது. பெரியோர்கள் சொல்லியிருந்த அறிவுரையின்படி கணவனின் காலில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து கட்டிலுக்கு சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பாலை எடுத்துக்கொண்டு கணவனை நோக்கிய போது அவள் எழுப்பிய சத்தம், அவள் போட்ட அலறல் அந்த கிராமத்தையே உலுக்கிவிட்டது. பெற்றோரும் மற்றோரும் என்னவோ ஏதோ என்று கதவை தட்டினர். உள்ளே வாருங்கள் என்ற ஜெயதீர்த்தரின் குரல் கேட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றபோது மருமகள் மயங்கி விழுந்திருந்தார். நீர் தெளித்து மயக்கம் தெளிவித்த பின்னர் அவள் சொன்ன செய்தி எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது. என்னம்மா சொல்கிறாய்? நிஜமாகவா சொல்கிறாய்? ஆமா, இவர் உங்கள் மகனே அல்ல, மிகப்பெரிய சர்ப்பம். அங்கே சுவாமிகள் இவனை எருது என்றார், நீயோ சர்ப்பம் என்கிறாய். என்னம்மா இது புரியாத புதிராக இருக்கிறது. நான் சொல்வது உண்மை. இவரை நான் மிகப்பெரிய சர்ப்ப உருவில் கண்டேன். இவர் சாமானியமானவர் அல்ல. இவருடன் எப்படி சேர்ந்து என்னால் வாழ்க்கை நடத்த முடியும்? சுவாமிகள் சொன்னபோது ஏற்படாத நம்பிக்கை மருமகள் சொன்னபோது ஏற்பட்டது. உடனே தனது மகனை அழைத்து கொண்டு நேரே அட்சோபியரிடம் சென்றார் ரகுநாதபந்த். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். மகன் மீது இருந்த அதீத பாசத்தினால் மகிமை புரியாமல் ஏதேதோ பேசி மிகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டு விட்டேன். இதோ உங்கள் பொருளை உங்களிடமே திரும்ப தந்துவிட்டேன். இவன் எனது பொருள் அன்று. இந்த மத்வ சித்தாந்தத்திற்கே ஆன்ம உலகிற்கே சொந்தமானவன். உங்கள் குலம் வளரவில்லையே என்று கலங்க வேண்டாம். உங்களுக்கு இன்னொரு மகன் பிறப்பான். அவன் இப்பகுதியின் சிற்றரசனாக திறம்பட விளங்குவான் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார். ஸ்ரீ ஜெயதீர்த்தர் ஸ்ரீ அட்சோபியரிடம் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் 37 கிரந்தங்களையும் கற்கத் துவங்கினார். சுவாமி, இவையாவும் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானதை போல் இருக்கிறதே சுவாமி. ஆம் ஜெயதீர்த்தா, எல்லாம் நீ ஏற்கனவே கேட்டு உணர்ந்தது தானே. அதுவும் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தரினும் ஸ்ரீ மத்வாச்சாரியரால் உரைக்கப்பட்டு கேட்டவனாயிற்றே. ஆமாம் சுவாமி, எனக்கு எல்லாம் நினைவு குறைகிறது. அது என்ன நினைவு? ஸ்ரீ மத்வாச்சாரியார் தாம் எங்கு சென்றாலும் தமது ஓலைச்சுவடுகளை ஒரு எருதின் மீது
வைத்து எடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லித் தரும்போது இந்த எருதும் பிரதிதினமும் உடன் அமர்ந்திருக்கும். இப்படி இருக்கையில் ஒரு நாள், நமது ஆச்சாரியர் இவ்வளவு சிறப்பாக பாடங்களை சொல்கிறாரே, இவருக்கு பிறகு இதேபோல் நமக்கு பின் வருபவர்களுக்கு யார் அமைவார் என்கிற வினா சிஷ்யர்களுக்குள் எழுந்தது. ஒரு சிஷ்யன் இதை ஸ்ரீ மத்வரிடமே கேட்டும் விட்டான். சிஷ்யர்களே, உங்களுக்கு அந்த அச்சம் வேண்டாம். எனது கிரந்தங்களுக்கு அதி அற்புதமாக உரையை எழுத வல்லவர் இங்கே நம்மோடையே இருக்கிறார். அப்படியா? அது யாராக இருக்கும்? நாமாக இருக்குமா என்று சிஷ்யர்கள் ஒவ்வொருவரும் தத்தமக்குள்ளே நினைத்து கொண்டனர். எனினும் அது யாரென்று தெரிந்து கொள்ளும் நோக்கில், அது யார் சுவாமி, அந்த பாக்கியவான் யார் சுவாமி என்று வினவியதும், இதோ படுத்திருக்கிறதே இந்த எருதுதான் எனது கிரந்தங்களுக்கெல்லாம் உலகம் போற்றும் உன்னத உரைகளை எழுதப்போகிறது என்று ஸ்ரீ மத்வாச்சாரியார் பதிலளித்தார். சிஷ்யர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இது என்ன கொடுமை! நம்மில் யாராவது ஒருவரை சுட்டி காட்டாமல் இந்த சுவடி சுமக்கும் எருதுவை சுட்டி காட்டி விட்டாரே, இதை சும்மா விடுவதா என்று சிஷ்யர்கள் மனம் விரும்பினர். எருது உயிரோடு இருந்தால்தானே இந்த பிரச்சனை. நாம் சாபமளித்து கொன்று விடுவோம் என முடிவெடுத்து இந்த எருது சர்ப்பம் தீண்டி இறக்க கடவது என்று சாபமிட்டனர். எருதுவும் அதுவரைப்போல் சர்ப்பம் தீண்டி இருந்தது. இதை அறிந்த மத்வர் துவாதச ஸ்தோத்திரத்தை மனமுருக பாராயணம் செய்ததும் இறந்த எருது ஜம்மென்று எழுந்து நின்றது. இதை கண்டு சிஷ்யர்கள் தலை குனிந்து நின்றனர். சிஷ்யர்களே, இந்த எருதை சாமானியமாக எண்ணிவிடாதீர்கள். இது தனது மறுபிறப்பில்தான் எனது நூல்களுக்கு உரை எழுதப் போகிறது. மறுபிறவி இருக்கட்டும், இந்த எருதின் முற்பிறவியை அறிந்திருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்ய முனைந்திருக்க மாட்டீர்கள். ஆம், இது முற்பிறப்பில் இந்திரனின் அம்சமான பார்த்தன். அர்ஜுனனா? ஆமாம், நான் பீமனாக இருந்தபோது இந்திரன் அர்ஜுனனாக வடிவெடுத்திருந்தான். பாரத போரிலே நாங்கள் வென்றதும் அர்ஜுனன் செய்த ஒரே தவறு நான் வென்றேன் என்று கூறியதுதான். அதை கேட்ட பார்த்தனின் இரதத்து கொடியில் இருந்த வாயுதேவர், அர்ஜுனா, ஜெயம் உன்னால் மட்டும் வரவில்லை, உன் மூலம் ஜெயத்தை வரவழைத்தவர் பகவான். இதை உணர்ந்து கொள், உன் அறியாமையை நீக்கி என்றதும், வாயுகுமாரா, என் தவறினை உணர்ந்தேன். பகவானை பற்றி வாயிலாக நான் உணர ஆசைப்படுகிறேன் என்றான் பார்த்தன். அப்படியே ஆகட்டும் பார்த்தா, நான் இன்னொரு அவதாரத்தில் மத்வராக அவதரிப்பேன். அப்போது நீ எருதாக வடிவெடுத்து அனைத்தையும் செவிமடுப்பாய். அதற்கடுத்த பிறப்பில் உன்னதமான விளக்கங்களையும் எழுதுவாய். மங்களம் உண்டாகட்டும் என்றதும் பார்த்தன் மகிழ்ந்து போனான். அந்த பார்த்தன் தான் இந்த எருது. இதுதான் அடுத்த பிறவியில் எனது கிரந்தங்களுக்கு டீகே என்னும் உரை எழுதப் போகிறது என்றதும் சிஷ்யர்களெல்லாம் அந்த எருதினை தொழுதினர் என்பது வரலாறு. என்ன ஜெயதீர்த்தா, பாடங்களையெல்லாம் முன்பே கேட்டது போல் இருக்கிறது என்றாயே, அது எதனால் என்று முழுவதும் நினைவுக்கு வந்துவிட்டதா என்று அச்சோபியர் கேட்டதும், வந்தது சுவாமி, அனைத்தும் வந்தது சுவாமி. இனி நான் என் பணியினை மேற்கொள்ள எனக்கு ஆணையும் ஆசையும் வழங்க வேண்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும் ஜெயதீர்த்தா என்று அகமலர்ந்து சிறிது காலம் கழித்து காக்கினி நதி தீரத்தில் மல்கேடா என்னுமிடத்தில் ஸ்ரீ அச்சோபியர் பிருந்தாவனஸ்தரானார். இதன் பின்னர் தாம் முதலாக அச்சோபிய தீர்த்தரை சந்தித்த சந்தியாவளிக்கு சென்றார். பீம நதிக்கரையில் தமக்கும் தனது குருவிற்கும் நிகழ்ந்த சம்பாஷணைகளை நினைத்து நினைத்து பூரித்தார். அங்கிருந்த ஜெயதுர்க்கையின் அருகு அமர்ந்து தவம் ஏற்றினார். எந்த பீம நதிக்கரையில் தம் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்பட்டதோ அதே பீம நதிக்கரையில் தமது அவதார நோக்கம் நிறைவேறவும் குருவின் அருள் வாக்கு மெய்ப்படவும் துர்காதேவியை நோக்கி தவம் ஏற்றினார். ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் கடினமான தவத்திற்கிறங்கி ஸ்ரீ ஜெயதுர்காதேவி பிரசன்னமாக எழுதுகோல் ஒன்றை அளித்து அருள் வழங்கி மறைந்தார். துர்காதேவியினால் வழங்கப்பட்ட எழுதுகோல் நிகழ்த்திய விந்தைகள் அநேகம். ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் வாழ்வில் இதன்பின் நிகழ்ந்தவை ஏராளம். இவரில்லையேல் மத்வ மதமே இல்லை எனலாம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் கிரந்தங்களின் மேல் அலாதியான ஈடுபாடு. ஸ்ரீ ராகவேந்திரரின் நிறைய கிரந்தங்கள் இவரது நூல்களை அடியேற்றதாகவோ விளக்கமளிப்பதாகவோ அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் அனைத்து பெருமைகளையும் நம்மால் பட்டியலிட முடியாது. அதாவது மகனீயர்களின் மூல பிருந்தாவனம் அந்த காலங்களிலெல்லாம் வெள்ளை கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றும் மிருத்திகா பிருந்தாவனங்கள் கருப்பு கற்களால் சலவை கற்களால் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டினார் ஒரு பண்டிதர். ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலய மூல பிருந்தாவனம் கருப்பு கல்லால் இருக்கிறது என்றால் கல்லை மட்டும் வைத்து மிருத்திகா பிருந்தாவனம் என்று கூற முடியாது. ஜீவனோடு பிரவேசித்ததால் அந்த கல் என்றும், ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிறகுதான், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து தான் கருப்புக்கல் பிருந்தாவனம் அமைந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். நவபிருந்தாவனத்தில் இருக்கும் ஸ்ரீ ஜெயதீர்த்தன் பிருந்தாவனம் வெள்ளைக்கல், மல்கேடாவில் இருக்கும் பிருந்தாவனம் கருப்புக்கல். எனவே நவபிருந்தாவனத்தில் மூல பிருந்தாவனம் என்றும் மல்கேடாவில் மிருத்திகா பிருந்தாவனம் என்றும் அவர் கூறினார். கங்காதேவியும் ஸ்ரீ நாரத மகரிஷியும் ஒகேனக்கல். காவிரி ஆறு சீறி பாய்ந்து ஓடி வந்து ஓரிடத்தில் கற்களின் மீது மோதி அங்கே பெரிய புகை மண்டலத்தைப் போல் நீரின் திவிலைகள் சிதறும் காட்சி இருக்கிறதே, அது அவ்வளவு ரம்யமானது. சிறு குழந்தையைப் போல் அதை பார்த்து கொண்டே இருக்க தோன்றுகிறது நமக்கு. இப்போது குறிப்பிடும் இந்த இடத்திற்கு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியிலிருந்து இன்னும் மேலே ஒரு சில கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டும். இப்போது முதலை பண்ணை, மீன் பண்ணை எல்லாம் இருக்கிறதே. அங்கே ஒரு சிறிய ஆஞ்சநேயர் கோயில், அதை சுற்றி பெரிய காம்பவுண்ட் சுவர், வெளியிலே ஸ்ரீ வியாசாசிரமம் என்னும் பெயர் பலகை.
உள்ளே வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை தொழுதால் காவிரியின் துளனான ஓட்டம் நம் கண்களில் பறந்து விரியும். அந்த புகை சூழ்ந்த பாறையும் நம் கண்களுக்கு தெரியும். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திலிருந்து சுமார் 10 மைல் தொலைவில் உள்ளதுதான் இந்த வியாசாசிரமம். காவிரியாறு ஆவேசமாக வந்து பாறையின் மீது பட்டு தெரித்து புகை சூழ்ந்தவாறு காணப்படும் பாறை ஆதலால் புகையின் கல் ஹொகையின் கல் என்று பெயர் ஏற்பட்டது. நாளடைவில் ஹொகேனக்கல் என்றாகி இன்று ஒகேனக்கல் ஆகிவிட்டது. கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு முதல் நாள் ஸ்ரீ வியாசாசிரமத்தில் ஆங்காங்கே சின்ன சின்ன குடில்கள். ஒவ்வொன்றிற்கும் பத்ரிநாத், ஹரித்வார், மதுரா, திருப்பதி என்று வெவ்வேறு பெயர்கள். நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அந்த 1 ஏக்கர் நதிக்கரையில் திரளாக திரண்டிருக்கின்றனர். காவிரியில் ஸ்நானம் செய்து கொண்டும் சுமங்கலிகளெல்லாம் மற்றவர்களுக்கு தானம் அளித்து கொண்டும் ஒரு ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகள் பூஜை செய்வதை பலர் கண்டு கொண்டும் அந்த பகுதியை பார்த்தாலே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, மனதிற்குள் மலர்ச்சியாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு கூட்டம்? எதற்காக இந்த வனப்பகுதியில் கூடியிருக்கிறார்கள்? தாத்ரி ஹவனம் என்னும் வனபோஜனத்திற்காகவும் துலா காவேரி ஸ்நானத்திற்குமாகவும் தான். துலா காவேரி ஸ்நானத்திற்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? பொதுவாகவே காவிரி ஸ்நானம் புனிதமாக கருதப்படுகிறது. கங்கா நதி தீரத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்தால் என்ன பலன் கிட்டுமோ, யமுனை கரையில் 5 நாட்கள் தங்கியிருந்தால் என்ன புண்ணியம் கிட்டுமோ, அதைவிட புண்ணியம் காவிரியில் ஒரு முறை ஸ்நானம் செய்வதனால் சகல பாபங்களும் களையப்பெற்று சிரேஷ்ட புண்ணியம் கைகூடும் என்பது புராண வரலாறு. காவிரியை பார்த்தாலே பாப விநாசனம், காவிரியின் காற்று நம் மீது பட்டாலே மோட்சம் கிட்டும் என்றெல்லாம் ஐதீகம். இவை எல்லாவற்றையும் விட வேறொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. நமது புனித பாரத தேசத்தில் கங்கை நதி தான் மிக புனிதமான நதியாக கொண்டாடி வருகிறோம். கங்கையில் குளித்தால் நமது பாவங்கள் அத்தனையும் நிர்மூலமாகிவிடும் என்பதால் காசிக்கு செல்வதையும் கங்கையில் குளிப்பதையும் பாரத மக்கள் ஒரு பிறவி கடமையாக செய்து வருகிறார்கள். கங்கையில் குளித்தால் தங்கள் பாவங்கள் தொலையும் என்ற நம்பிக்கையின் காரணத்தால் கங்கா நதிக்கு ஓய்வே இல்லாமல் போய்விட்டது. இதனால் கங்காதேவிக்கும் பெருமை பிடிக்கொள்ளாது போயிற்று. இப்படி இருக்கையில் ஒரு முறை நாரத மகரிஷி கங்காதேவியை சந்திக்கிறார். கங்காதேவியே நமஸ்காரம். வாருங்கள் நாரதரே, நீங்களும் பாவத்தை கழுவ வந்துவிட்டீர்களா? அப்படி என்ன பாவம் செய்து விட்டீர்கள்? நாராயண நாராயண, நான் பொதுவாக ஸ்நானம் செய்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். அதோடு கூட என்ன நாரதா, ஏன் நிறுத்திவிட்டீர் கூறும். அதற்கில்லை தேவி, எனக்கு ஒரு சந்தேகம். அதுதானே பார்த்தேன், நீங்கள் விஷயம் இல்லாமல் வரமாட்டீர்களே என்றுதான் நானும் யோசித்து கொண்டிருந்தேன். தாயே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களிடம் வந்து பக்தர்கள் எல்லாம் தங்கள் பாபங்களை களைந்து கொண்டு செல்கிறார்களே, இதில் உங்களுக்கு பெருமைதானே? ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? மற்றவர்களின் பாபங்களை களைகிறீர்கள், சந்தோஷம். ஆனால் அவையெல்லாம் உங்களிடம் சேர்கின்றன, அதை பற்றி நினைத்து பார்த்தீர்களா? ஆமாம், அதற்கு என்ன செய்வது நாரதா? பக்தர்கள் உங்களிடம் வந்து பாவங்களை போக்கிக் கொள்வதைப் போல நீங்களும் உங்களை விட இன்னும் புனிதமானவரிடம் சென்று உங்களிடம் இருக்கும் பாவத்தை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். நிறுத்து நாரதா, உன் பேச்சை நிறுத்து. இன்னும் ஒரு வார்த்தை மேலே பேசினால் தாயே தாயே தாயே, நான் ஏதாவது தவறுதலாய் பேசிவிட்டேனா? அப்படி பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். சொல்வதையும் சொல்லிவிட்டு இதில் நாடகம் வேறா? நதிகளிலே என்னை விட உயர்ந்தவள் சிறந்தவள் வேறு யார் இருக்கிறார்கள்? நான் எப்படி என்னை விட புனிதமானவரை தேடி போக முடியும்? முடியும் தாயே, எதற்கும் உங்கள் ஐயனிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிடுங்கள் என்று கூறி கங்காதேவியின் மருந்து வார்த்தைக்கு கூட காத்திராமல் நாரதா அங்கிருந்து ஓடிவிட்டார். கங்காதேவியும் உடனே இறைவனிடம் சென்று நாரதர் சொன்னதையெல்லாம் சொல்லி விளக்கம் கேட்டார். தேவி, நாரதர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. உனக்கு நல்லதைத்தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? 1 வருடம் முழுக்க உன்னிடம் வரும் பாவத்தை நீ போக்கிக்கொள்ள ஒரே ஒரு நாள் செலவிட்டால் போதுமானது. அப்படியா? அது என்னால் சுவாமி? நான் எங்கு செல்ல வேண்டும் சுவாமி? தட்சிண பாரதத்தில் ஓடும் காவிரியில் துலா கார்த்திகை பௌர்ணமியில் உஷத் காலத்தில், அதாவது அதிகாலையில் நீ நீராடினால் உன்னிடம் சேர்ந்திடும் பாவங்கள் அனைத்தும் அடியோடு மறைந்தொழியும். மீண்டும் ஓராண்டு கழித்து இதே நாளில் மீண்டும் இப்படி செய்தால் அடுத்த ஆண்டின் பாவங்களும் மறையும். இப்படியே தொடர வேண்டும் தேவி. நானே உயர்ந்தவள் என்றிருந்தேன் சுவாமி. பிறர் பாவங்களை போக்கும் என் பாவங்களை களையும் காவேரி என்னை விட உயர்ந்தவள்தான். உங்கள் ஆணையின்படியே செய்கிறேன் சுவாமி என்று கங்காதேவி கூறினாள். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் துலா கார்த்திகை பௌர்ணமி அன்று காவேரியில் அதிகாலையில் கங்கை நீராடுவதாக ஐதீகம். தான் வருவது மட்டுமல்லாமல் தனது சகோதரி யமுனாவையும் அழைத்து வருவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆதலால் துலா காவேரி ஸ்நானம் செய்யும் போது நாம் கங்கா யமுனா காவேரியில் ஸ்நானம் செய்த பலன் கிட்டுகிறது. நமது பாபங்களெல்லாம் அகன்று நல்வாழ்வு வாழவும் நமக்கு ஆதாரமாக இருப்பது துலா காவேரி ஸ்நானம். ஸ்ரீ வியாசராஜர் அருளிய ஒகேனக்கல் மகத்துவம். ஒகேனக்கலில் தாத்ரியாவனம் செய்யும் இந்த ஸ்ரீ வியாசாசிரமம் மிக புனிதமானது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் இங்கே தங்கி ஸ்ரீ மூலகோபால கிருஷ்ணர் பூஜை செய்த இடம் இது. ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து உடுப்பி செல்கையில் இங்கே தங்கியிருந்திருக்கலாம் என்று கருவதற்கு ஆதாரம் இருக்கிறது. பிரம்மதேவர் யாகம் செய்த இடம் இது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ வியாசராஜர் தனது சிஷ்யர்கள் புடைசூழ பாத யாத்திரை வரும்போது இந்த இடத்தை அடைந்ததும் அவர்கள் உற்சாகம் கரை புரண்டோடியது. மலைப்பாதையில் சிரமம் பாராத சுவாமிகளுடன் வந்த சிஷ்யர்களுக்கும் அது ஒரு பெரும் பெயராக இருந்தது. அந்த இடத்தை பார்த்ததும் அங்கே இருந்த ஓங்கி வளர்ந்திருந்த அஸ்வத்த விருட்சத்தை கண்டதும் அதன் அருகே இருந்த மேடையை கண்ணுற்றதும் அந்த இடத்திலேயே முகாமிடுவதென ஸ்ரீ வியாசராஜர் தீர்மானித்தார்.
பொதுவாகவே அந்த காலங்களில் சுவாமிகள் ஒருவர் பாத யாத்திரை வருகிறார் என்றால் சுற்றுப்புறங்களில் இருக்கும் பக்தர்கள் அந்த யாத்திரையில் கலந்து கொள்வர். அந்த வழக்கப்படி ஸ்ரீ வியாசராஜருடன் பாப்பாரப்பட்டி வாழ் மாதவர்களும் திரளாக பாத யாத்திரையில் கலந்து கொண்டிருந்தனர். அடர்ந்த வனப்பகுதியில் அது மாலை நேரம். தீப்பந்தங்கள் ஏற்றி வைத்து மாலை நேரத்திலும் அந்த அரச மரத்து மேடையில் ஸ்ரீமடத்தின் மற்ற சம்பிரதாய நிகழ்வுகள் முடிந்ததும் பக்தர்களிடமும் சிஷ்யர்களிடம் ஸ்ரீ வியாசராஜர் அருளுரை வழங்கினார். பக்தர்களே, ஸ்ரீ மூலகோபால கிருஷ்ண அனுகிரகத்தால் இந்த இடத்தில் முகாமிட்டிருக்கிறோம். முகாமிடுதல் என்பது சாதாரணமானதுதான். ஆனால் எந்த இடத்தில் எந்நாளில் முகாமிடுகிறோம் என்பதும் இருக்கிறது. சில இடங்களில் சேத்திரம் விசேஷமானதாக இருக்கும். சில இடங்களில் முகாமிடுகையில் அந்த நாள் விசேஷமானதாக இருக்கும். இந்த இடத்தில் அந்த இரண்டுமே விசேஷமானதாக இருப்பது மிகவும் சாத்தியமானதாகும். இது கார்த்திகை மாதம். விடிந்தால் பௌர்ணமி. இப்போதே பாருங்கள், நிலவின் ஒளி எவ்வளவு வசீகரமாக இருக்கிறது. பௌர்ணமி ஒளியில் காவிரியின் தோற்றத்தை பாருங்கள், எவ்வளவு சுகானுபவமாக இருக்கிறது. நாளை உஷத்காலத்தில் கங்கையும் யமுனையும் இந்த காவிரியில் ஒன்று சேரும்போது நாம் ஸ்நானம் செய்யப் போகிறோம். அது முடிந்து ருக்மிணி சத்யபாமாவுடன் ஸ்ரீ மூலகோபால கிருஷ்ண பூஜை இங்கே நடைபெற உள்ளது. இது நாளையோடு இல்லாது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற வேண்டும். நிச்சயம் நடைபெறும். ஸ்ரீ மூலகோபால கிருஷ்ண அனுகிரகம் நடத்தி வைக்கும் என்று ஸ்ரீ வியாசராஜர் அருளியதும் அங்கிருந்த பக்தர்களுக்கு மெய்சிலிர்த்தது. அடுத்த நாள் ஸ்ரீ வியாசராஜர் சொன்னதன்படியே அனைத்தும் விமரிசையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுமார் 450 வருடங்களுக்கு மேலாக ஓராண்டு கூட தொய்வின்றி அந்த இடத்தில் தாத்ரி ஹவனம், ஸ்ரீ வியாச பூஜை, ஸ்ரீ சத்யநாராயண பூஜை, பிராமண சுவாசினி சந்தர்ப்பணை போன்றவை நடைபெற்று வருகின்றன. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.